Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் இப்பொழுது செக்கு கிளியரிங் ஒரு பர்சனுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்கு அந்த பர்சன் இன்னொரு பேங்க்ல போய் கலெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா அது சிடிஎஸ் கிளியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்கு கிளியரிங்கில் முக்கியமாக இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா பேங்க்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து ஒரு செக் இஷ்யூ பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்கு கிளியரிங் போகும்போது இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 2 lakhs அண்ட் எபோவ் அதுக்கு மேலே உங்களுடைய செக் வேல்யூ இருந்தது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய செக்கு கிளியர் ஆகும். இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங் மூலமாக நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்தியன் பேங்க் அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கில் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், குவிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு செக் பாசிட்டிவ் பே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்திருக்கும். செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டிற்கு செக் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்திருக்கும். நியூ பாசிட்டிவ் பே ஆஃப் செக் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு செக்கு ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த செக்கோட நம்பர், செக் இஷ்யூ டேட், செக்கில் என்ன இஷ்யூ டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட், பேயி நேம், செக்கு யாரோடைய பெயருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த நேம், செக் வேல்யூ அதான் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க அந்த அமௌண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எம்ஐசிஆர் கோட் மற்றும் ட்ரான் கோட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இந்த எம்ஐசிஆர் கோட் ட்ரான் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதற்காக தான் இங்கே சாம்பிள் செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு சாம்பிள் செக் இங்கே இருக்குது. மேலே என்ன டேட் போடுறீங்களோ அதான் செக் இஷ்யூ டேட். கீழே பாருங்கள், செக் நம்பர் 6 நம்பர் இருக்கோ அதான் செக் நம்பர். அதற்கு அடுத்து உங்களுக்கு எம்ஐசிஆர் கோடு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த ட்ரான் கோட் அப்படிங்கிறது இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற அந்த பட்டன் எனேபிள் ஆகும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் மற்றும் அதற்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பாசிட்டிவ் பே சிஸ்டம் அந்த செக்குக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இனிமேல் அவங்க கிளியரிங் போய் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக வெரி ஸ்மூத் அண்ட் ப்ராசஸாக உங்களுடைய செக்கு கிளியர் ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.